வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் இந்திய துணை தூதரக வாகனங்கள் விபத்துக்குள்ளாகின்றமை தொடர்பில் விசாரணை. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் 3 கைது. கருப்பு ஜூலை கலவரத்தின் 42வது நினைவு தினம் இன்று. பெண்களை இலக்கு வைத்து குரங்குகள் அட்டகாசம் செய்வதாக விசனம். 3 நாட்களில் மாத்திரம் 21 சிறுவர்கள் உணவின்றி உயிரிழந்துள்ளதாக அறிவிப்பு. பல ஆயிரக்கணக்கான யூடியூப் சேனல்களை நீக்கியுள்ளதாக அந்நிறுவனம் அறிவிப்பு. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை மூலாய் பகுதியில் இடம்பெற்ற கலவரத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் மேலும் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் மூலாய் பகுதி மக்கள் இணைந்து யாழ் மாவட்ட பிரதிக் பொலிஸ்மா அதிபர் காரியாலயத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர், உதவி போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோரை அழைத்து விரைந்து கைது நடவடிக்கையை முன்னெடுக்குமாறும் வலியுறுத்தியிருந்தனர். இதன்படி மூலாய் வேரம் பகுதியைச் சேர்ந்த 2 சங்கரத்தை பகுதியைச் சேர்ந்த 1 என 3 நேற்றிரவு கைது செய்யப்பட்டனர். இன்று அதிகாலை வரையிலான சுற்றி வளைப்பின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டனர். மூலாய் பகுதியில் தொடர்ந்தும் போலீஸ் பாதுகாப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற கலவரத்தை அடக்குவதற்கு போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்திற்கு சொந்தமான வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. இச்சம்பவம் நேற்றிரவு 10 மணியளவில் யாழ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட யாழ்ப்பாணம் பலாலி பிரதான வீதி எண் கந்தர்மடம் சந்தையில் இடம்பெற்றுள்ளது. யாழ் நகர் பகுதியில் இருந்து திருநெல்வேலி பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த யாழ் இந்திய துணை தூதரகத்திற்கு சொந்தமான வாகனம் ஒன்றும் கந்தர்மடம் பகுதியில் இருந்து யாழ்ப்பாணம் நகர பகுதிக்கு சென்று கொண்டிருந்த கார் ஒன்றுமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் யாழ் இந்திய துணை தூதரகத்திற்கு சொந்தமான வாகனத்தில் பயணித்த அதிகாரிகளும் மேற்படி காரில் பயணித்த சாரதியும் காயங்களுக்குள்ளாகியுள்ளனர். இந்த விபத்து காரணமாக சுமார் 30 நிமிடங்கள் அவ்வீதியுடனான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விபத்தில் 2 வாகனங்களுக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பிள்ளையானிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்ட புலனாய்வு அதிகாரியாக செயற்பட்ட 1 கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த முன்னாள் புலனாய்வு அதிகாரி 24 மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் அல்லது முன்னாள் உறுப்பினர்கள் பலரை அனுர அரசாங்கம் அரச புலனாய்வுத்துறையின் அனுசரணையோடு குற்றச்சாட்டுக்கள் அடிப்படையில் கைது செய்கின்றது. அண்மையில் முன்னாள் அரச புலனாய்வு தலைவரான நிலந்த ஜெயவர்தன பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தற்போது 2018-2019 காலப்பகுதியில் மட்டக்களப்பு மாவட்ட புலனாய்வு அதிகாரியாக இருந்த 1 கைது செய்யப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு விசாரணையானது 3 வலயங்களாக நடைபெறுகின்றது. இந்நிலையில் இவ்வாறான கைது நடவடிக்கைகள் ஏன் முன்னெடுக்கப்படுகின்றன என்ற சந்தேகங்களும் எழுந்துள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு வந்தார்முலை பிரதேச குடிமனை பகுதிக்குள் உள்நுழைந்த குரங்கு கூட்டம் பெண்களை கடித்ததில் இதுவரை 6 பேர் படுகாயமடைந்துள்ளனர். வந்தார்முலை வேக் வீதியில் வீட்டை விட்டு வெளியில் வந்த வயதான பெண்ணொருவரை குரங்கு கடித்ததை அடுத்து அவர் படுகாயமடைந்தார். இவரின் காலில் பாரிய தசைப்பகுதி இல்லாமல் போயுள்ள நிலையில் மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த 1 வாரத்தில் மாத்திரம் இதுவரை 6 பேர் குரங்கு கடிக்கு உள்ளாகி படுகாயமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் பெண்கள் என்பதுடன் கடந்த சில வாரங்களாக குடிமனை பகுதிக்குள் உள்நுழைந்த குரங்கு கூட்டம் வீட்டின் கூரைகளை உடைத்து சேதமாக்கி வருவதுடன் மாமரம், பலாமரம் போன்ற பயன் தரும் மரங்களின் பழங்கள், காய்களை பிடுங்கி அழித்து வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறே அந்த பகுதியில் பயிரிடப்பட்ட மரக்கறிகளை பிடுங்கி அழித்து அட்டகாசம் செய்து வருவதுடன் வீட்டில் இருந்து வெளியே வரும் வயதான பெண்களை குறிவைத்து அவர்கள் மீது தாக்கி அவர்களை கடித்ததில் அவர்கள் படுகாயமடைந்துள்ளனர். இதனால் மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாது பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் விசனம் வெளியிட்டுள்ளனர். தவறான தகவல்கள் மற்றும் பிரசாரத்தை தடுக்கும் நோக்கத்தின் ஒரு பகுதியாக 11,000 யூடியூப் சேனல்களை கூகுள் நீக்கியுள்ளது. இவற்றுள் 7,700க்கும் மேற்பட்ட சேனல்கள் சீனா மற்றும் ரஷ்ய நாட்டிற்கு சொந்தமானவை எனவும் அமெரிக்க கொள்கைகளை விமர்சிக்கும் வகையில் காணொளிகளை தொடர்ந்து அவை வெளியிட்டு வந்தமையினால் இவ்வாறு நீக்கப்பட்டதாகவும் யூடியூப் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. யூடியூப் நீக்கிய பெரும்பாலான சேனல்களின் காணொளிகள் சீன மொழியிலும் ஆங்கிலத்திலும் காணப்படுகின்றன. இவை
பெரும்பாலும் சீன அரசு மற்றும் அந்நாட்டு ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யும் வகையில் இருந்ததாகவும் கூகுள் அறிவித்துள்ளது. சீனாவிற்கு அடுத்தபடியாக நீக்கப்பட்ட சேனல்களில் 2000 சேனல்கள் ரஷ்ய மொழியில் காணொலியில் வெளியிடப்பட்டுள்ளன. இவை ரஷ்யாவுக்கு ஆதரவான பார்வைகளை பகிர்ந்ததோடு மாத்திரமன்றி நேட்டோ, உக்ரைன், மேற்கு நாடுகளை விமர்சிக்கும் வகையில் காணப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கூகுளுக்கு சொந்தமான பகுப்பாய்வு குழுவினர் உலக அளவிலான இணைய அச்சுறுத்தலுக்கு எதிராக தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தமது தளத்தை எந்தவித அரசியல் பின்னணியும் இல்லாது நேர்மையானதாக வைத்துக் கொள்ளும் பொருட்டு இப்பணிகளை செய்து வருவதாக யூடியூப் செய்தி தொடர்பாளர் விளக்கம் அளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. காசாவில் 3 நாட்களில் 21 சிறுவர்கள் பட்டினி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக உயிரிழந்துள்ளதாக ஐநா அறிவித்துள்ளது. இஸ்ரேலின் தீவிர இராணுவ நடவடிக்கை காரணமாக பலஸ்தீனத்தின் காசாவில் உணவு பற்றாக்குறை மற்றும் மனித அத்துமீறல்கள் அரங்கேறுகின்றது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒரே நாளில் 81 பேர் உயிரிழந்திருந்தனர். இவர்களுள் 31 பேர் உதவி தேடிச் சென்றவர்கள் எனவும் மத்திய கிழக்கு பகுதியில் பிரபலமான செய்தி நிறுவனம் ஒன்று அறிவித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸிற்கு இடையிலான மோதல் 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பமானது. அன்று முதல் இன்று வரை சுமார் 59,106 பலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. காசாவில் சுமார் 20 லட்சம் மக்கள் வசித்து வருகின்றனர். மோதல் காரணமாக அங்கு உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது. உதவி முகாம்களை மக்கள் அணுக முயற்சிக்கும் போது அவர்கள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பாளர்கள் அறிவித்துள்ளனர். இதனால் உணவின்றி பலர் தவித்து வரும் நிலையில் கடந்த 3 நாட்களில் மாத்திரம் 21 சிறுவர்கள் பட்டினி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக உயிரிழந்துள்ளதாக ஐநா அறிவித்துள்ளது. மறைந்த அஸ்கிரி தரப்பின் அனுநாயக்க தேரர் அதிவணக்கத்திற்குரிய ஆனமடுவ ஸ்ரீ தம்மதசி தேரரின் புனித பூதவுடலுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார். அன்னாரின் பூதவுடல் வைக்கப்பட்டுள்ள அஸ்கிரி மகாவிகாரையின் அதிவணக்கத்திற்குரிய உடுகம ஸ்ரீ புத்த ரக்கித மகாநாயக்க தேரரின் நினைவு மண்டபத்திற்கு சென்ற ஜனாதிபதி நேற்றிரவு அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார். இதன் போது ஜனாதிபதி அஸ்கிரி விகாரை தரப்பு மகா சங்கத்தினருக்கும் தனது இரங்கல்களை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அஸ்கிரி தரப்பின் அதிவணக்கத்திற்குரிய வரகாகொட ஸ்ரீ ஞானரத்ன மகாநாயக்க தேரரை சந்தித்து அவருடன் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டுள்ளார். இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள்.